இந்த மாதிரி பொருள்லாம் கூட பல்லாவரத்துக்கு வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் எடுத்து பார்த்தேன். இது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஓரியன்ட்டாக நம்ம சர்ஜரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு மிஷின் தான் இது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எலும்பு இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கும், அதை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஆனால் இதெல்லாம் பல்லாவரத்தில் எப்படி கொண்டு வந்து போட்டாங்க அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல. அப்படியே அதை பார்த்துட்டு அங்கேயே இருக்கும்போது எல்லா மிஷினையுமே பார்த்தேன். ஒரு 4, 5 மிஷின் இருந்தது. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டேன். பக்கத்தில் இன்னொரு கடையில் பார்க்கும்போது கீபேடு மொபைலில் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 300, 400, 500 சொன்னாங்க. பார்க்குறக்கு மொபைல் கண்டிஷன் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பேட்டரி இந்த பின்னால் கவர்லாம் இல்லாமல் இருந்தது. இது எதாவது ப்ரைஸ் கம்மி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை தம்பி, ஒரே ப்ரைஸ் தான், உங்களுக்கு என்ன எடுங்க, பார்த்து என்ன ப்ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. நானும் ஒரு 4, 5 ஃபோன் எடுத்து பார்த்தேன். எல்லாத்துலேயுமே கவரும் பேட்டரி இல்லாமல் இருந்தது. அதனால் அதை அங்கே வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பக்கத்தில் இன்னொரு கடையில் பார்க்கல நிறைய டாய்ஸ் எல்லாம் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. எவ்வளோ அப்படின்னு கேட்டிருந்தேன். 20 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் இருக்குது, உங்களுக்கு எடுக்கிறத நீங்கள் எடுங்க அப்படின்னாங்க. அதில் அங்கே பார்க்கும்போது ஒரு ஃபோன் ஒன்று இருந்தது. அது என்ன ஃபோன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியுமா? அது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஒரு 4, 5 பாட்டு தான் பாடும். அதே சின்ன வயசில் அதையவே திரும்ப திரும்ப கேட்டே இருப்போம். அந்த மெமரிஸ் இப்போவும் யாருக்கா அது இருக்கா? அப்படியே பக்கத்து கடையில் பார்க்கும்போது சைக்கிளில் வச்சுருந்தாங்க. இந்த சைக்கிளோடைய விலை என்ன அப்படின்னு கேட்டேன். 1300 7,000 ரூபா வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதில் டபுள் டிஸ்க்கு இதெல்லாம் வர சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா 7,000 ரூபா அப்படின்னாங்க. நான் உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை கீழே கொடுக்குறேன், வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே பக்கத்து கடையில் பார்க்கும்போது ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று இருந்தது. இது என்ன ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னா போட்டோடைய இது தான். இது ஒர்க்கிங்கா அப்படின்னு கேட்டேன். ஒர்க்கிங்கில் தான் இருக்குது தம்பி, வேணா நீங்கள் ஆன் பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. ஆனால் பட்டன் அந்த இதெல்லாம் உடஞ்சிருந்தது. அந்த ரப்பர்லாம் போயிருந்ததுனால அதை அங்கேயே வச்சுட்டேன். பக்கத்தில் இன்னொரு பெரிய ஸ்பீக்கர் ஒன்று இருந்துச்சு. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 700 சொன்னார். ஒர்க்கிங்கா அப்படின்ட்டு ஆன் பண்ணி பார்த்தேன், ஆனால் ஆன் ஆயிடுச்சு. சரி, இது ப்ரைஸ் எதாவது கம்மி பண்ணிங்களா அப்படின்னா. இல்லை தம்பி, ஒர்க்கிங்கில் இருக்கிறதுனால ப்ரைஸ் கம்மி பண்ணுறதுலாம் இல்லை, ஒரே ப்ரைஸ் தான் அப்படின்ட்டு. நீங்கள் யாராவது பல்லாவரம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கி பாருங்கள். பக்கத்தில் இன்னொரு ஸ்பீக்கர் இருந்துச்சு. அதுவுமே ஒர்க்கிங்கா அப்படின்னு கேட்டேன். எல்லாமே ப்ளூடூத் ஸ்பீக்கர் எல்லாமே டேபிளில் இருக்கிறது எல்லாமே ஒர்க்கிங் தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, இப்போதைக்கு நமக்கு இது எது தேவைப்படாது அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பக்கத்தில் இன்னொரு கடையில் பார்க்கல ஒரு பூம் பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு, சோனியோடது. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 700 சொன்னார். சரி, நம்ம வாங்கி இங்கேருந்து தூக்கிட்டு போக முடியாது அப்படின்றதுனால அது ப்ரைஸ் மட்டும் கேட்டு அப்படியே அங்கேயே வச்சுட்டோம். இதை வந்து நீங்கள் போன வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. இந்த ரெட்ரோ கேம் வந்து நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்துப்பேன். அது என்னுடைய நண்பர் சப்ஸ்கிரைபர் தான் வாங்கியிருக்காரு அப்படின்னு. அதை பாட்டே இருக்கும்போது தான் அவர்கிட்ட கேட்டேன் நான் இப்போ ரீசெண்டாக, இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்டேன். நல்லாவே ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னாரு. நான் அதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றக்க வேண்டியதான் இந்த வீடியோவில் இதை நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கீபோர்டு இருக்கிற மாதிரி ஒரு ரெட்ரோ கேமிங் ஒன்று வாங்கியிருப்பார். அதுவுமே வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. இந்த 2 பீஸுமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது, உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள், நான் தரேன் அப்படின்னாரு. எனக்கு இப்போதைக்கு இது தேவைப்படாது அப்படின்றதுனால நான் விட்டுட்டேன். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தாராளமாக நம்ம குரூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். வேணும்னா அவர்கிட்டே இருந்து நீங்களே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது 2மே ஒர்க்கிங்லேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்டே அதோடைய கேசட்டுமே வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். பக்கத்தில் இன்னொரு கடையில் பார்க்கும்போது நிறைய ஹோம் தேட்டர் ஸ்பீக்கர்லாம் வச்சுருந்தாங்க. என்ன ப்ரைஸு அப்படின்னு கேட்டேன். 1000 ரூபாயிலேருந்து இருக்குது, உங்களுக்கு வேணுன்றது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. சரி, நமக்கு இங்கேருந்து வாங்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால வழக்கம் போல் உங்களுக்காக வேண்டி ப்ரைஸ் மட்டுமே நான் இங்கேருந்து கேட்டு வந்துடுறேன். அப்புறம் பார்த்தா நிறைய ரிமோட்டெல்லாம் இருந்தது. இந்த மாதிரி ரிமோட்டெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க, ஆனால் யாருமே வந்து கரெக்டாக ரெஸ்பான்ஸ் இருக்கிறது இல்லை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் போய் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்கிட்ட முன்னே சொன்னீங்கன்னா நான் வேணால் வாங்கிட்டு வந்து தரேன். பக்கத்தில் இன்னொரு கடையில் பார்க்கல பிரிண்டரில் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே ஒர்க்கிங்கா அப்படின்னு கேட்டேன். தெரியல தம்பி, நீங்கள் தான் சர்வீஸ் பண்ணி எடுத்துக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்க்கும் அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்தில் பார்க்கும்போது இன்னொரு 2 கேமரா இருந்தது, டிஜிட்டல் கேமரா. இது ஒர்க்கிங்கா அப்படின்னு கேட்டேன். தெரில தம்பி அப்படின்ட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழை பெஞ்சதுனால எல்லாம் நனைஞ்ச மாதிரி தான் இருந்தது, கொஞ்சம் ஈரமான மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, இது ஒர்க்கிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படின்றதுனால அதை ஓப்பன் பண்ணி மாத்திரம் பார்த்தேன். பேட்டரி இருந்துச்சுன்னா கூட நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்றக்க வேண்டி. பேட்டரியுமே இல்லை, ஏன்னா பேட்டரி தேடி கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது இப்போதைக்கு. பக்கத்தில் இன்னொரு கேமரா இருந்தது. இது என்ன கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலம்பஸ் பிராண்டோடையது தான். இது முன்னால் லென்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கவர் இருந்துச்சு. பார்க்குற கொஞ்சம் டிசைன் நல்லாவே இருந்துச்சு, லென்ஸுமே நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஆனால் இது இப்போதைக்கு நம்ம வாங்க வேண்டாம், ஏன்னா ஒரு சிலவங்க வாங்கிட்டு வந்தோம்னா அதுக்கப்புறம் வேணான்ற மாதிரி ஆயிடுது. அதனால சரி, எனக்கு அது வாங்குறதுக்கும் மனசே இல்லை, ஏன்னா மலையில் கொஞ்சம் நனைஞ்ச மாதிரி தான் இருந்தது. அதனால் அங்கேயே வச்சுட்டேன். சரி, வேறு ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தேன். நிறைய ப்ளூடூத் ஸ்பீக்கரு லேப்டாப்பில் வச்சுருந்தாங்க. இந்த லேப்டாப்போடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 1800 அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் வாங்கி சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னாங்க. அப்படியே பக்கத்தில் பார்க்கும்போது நிறைய மொபைல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஸ்பேருக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேணால் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. நமக்கு இப்போதைக்கு ஸ்பேருக்கு தேவைப்படாது அப்படின்றதுனால நானும் அதை வாங்கவும் இல்லை. உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் மொபைல் சர்வீஸ் பண்ணுறீங்க, இல்லைனா நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.